முன்னொரு சமயம் அபிசித் அப்படின்ற ஒரு பேரரசர் இருந்தார். அவருக்கு குணவதி அப்படிங்கிற ஒரு மனைவியும் இருந்தாங்க. இந்த அபிசித் மன்னரோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது ஒரு பொற்கால ஆட்சி காலமாகவே இருந்துச்சு. மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இந்த அபிசித் மன்னரும் குணவதியும் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பேர் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு கடைசியில் அவங்களால ஆட்சி பண்ண முடியாமல் அவங்க மத்திய அமைச்சரை அழைச்சி அவங்க அரசாட்சியை ஒப்படைச்சிட்டு நாங்கள் வனவாசம் போகிறோம், வனவாசம் போய் நாங்கள் எப்படியாவது குழந்தை பெறுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வனவாசம் வரவும் செய்கிறாங்க. இப்படி அபிசித் மன்னரும் குணவதியும் வனவாசம் வந்த சமயத்தில் அவங்க ஒரு அழகான ஆசிரமத்தை பார்க்குறாங்க. அந்த ஆசிரமத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக உள்ளே போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தோம் அப்படின்னா வைசும்பாய முனிவரோட ஆசிரமமாக இருக்குது. திருநீரும் ருத்ராட்சமும் அணிஞ்சு தவமே உருவான மகரிஷியை பார்த்த உடனே அவங்க உடம்பெல்லாம் செலுத்து போகுது. மன்னர் மகரிஷியோட பாதங்களில் விழுந்து அவர் வணங்கவும் செய்கிறாரு. அப்போ முனிவர் மன்னா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, உங்கள் பேர் என்னன்னு தெரியல, நீங்கள் எந்த இடத்த ஆட்சி பண்ணுறீங்கன்னு தெரியல, நீங்கள் என் பாதத்தில் விழுகாதீங்க, உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்பவுமே கிடைக்கும், எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பயும் மன்னர் அசையாமல் அவர் திருவடியிலே பற்றி போயிருக்காரு. இதை பார்த்த முனிவர் அவரோட ஞான திருஷ்டியால் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. மன்னரோட மனக்கவலை போக்குறதுக்காக முனிவர் மன்னருக்கு சொல்கிறாரு, உங்கள் கவலை தீர்ந்து உங்களுக்கு ஒரு பிள்ளை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே மன்னருக்கு பயங்கரமான சந்தோஷம் ஏற்படுது. அவர் எந்திரிச்சு முனிவரை வணங்குகிறாரு. மன்னர் முனிவரை பார்த்து ரொம்ப பணிவாக கேட்குறாங்க, அந்த தெய்வ வாக்கு பொய்யானாலுமே பொய்யாகுமே தவிர தவசியர்கள் வாக்கு பொய்யாகாது, நான் பிள்ளை பேர் பெறுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முனிவர் பஞ்சாட்சர மந்திரத்தை, அதாவது சிவனோட மந்திரத்தை உபதேசம் பண்ணுறாங்க. அப்போ அந்த முனிவர் சொல்கிறாங்க, பாரத கண்டத்தில் தென்கோடியில் 3 கடல்கள் ஒன்று சேர்ற இடம் இருக்குது. அந்த இடத்தின் மேற்கு பகுதியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு அழகான தடாகம் இருக்குது. அந்த தடாகத்தில் நீங்கள் அமர்ந்து இந்த மந்திரத்தையே நீங்கள் சொல்லி தியானம் பண்ணணும். அந்த சமயத்தில் உங்கள் மனைவி உங்களுக்கு பாட்டி பண்ணணும். இப்படியே 4 மாத காலம் போனதுக்கப்புறம் நீங்கள் முறைப்படி சிவபெருமானுக்கு யாக ஓமங்கள் பண்ணி இந்த பூஜையை நிறைவேற்றிட்டு நீங்கள் உங்கள் நாட்டுக்கு திரும்புங்க. உங்களுக்கு சிவக்கடாட்சத்தில் ஒரு அருமையான மகன் பிறப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மன்னரும் முனிவரை வணங்கிட்டு முனிவர் சொன்ன இடத்துக்கு உடனே அவர் மனைவி அழைச்சிட்டு போகிறாரு. அவர் தவத்தில் அமரவும் செய்கிறாரு. இப்படி முனிவர் சொன்ன மாதிரியே மன்னருக்கு அழகான மகன் பிறந்தாங்களா, அந்த மகன் யார், அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அபிசித் மன்னர் தன்னோட மனைவியான குணவதி அழைச்சிக்கிட்டு அந்த முனிவர் சொன்ன அந்த தடாகத்துக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்த உடனே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை பார்த்தாரு. என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தையே படைத்த நான்முகனான பிரம்மதேவன் அங்கே தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட மனைவியான சரஸ்வதி தேவி அங்கே பணிவிடைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே மன்னரும் அவங்களோட மனைவியும் திகச்சு போய் நான்முகனை பார்த்து வணங்கிட்டு அவங்க தடாகத்துக்கு பக்கத்திலே அவங்க உட்கார்ந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மன்னர் தவம் பண்ணுறப்போ அவரோட மனைவியான குணவதி அவங்களுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் சரஸ்வதி தேவி பிரம்மதேவனுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரஸ்வதி தேவியும் குணவதியும் 2 பேர் சேர்ந்து தான் வனாந்திரத்தில் அவங்க காய் கனிகள் சேகரித்து அவங்க உணவுகள் தயாரித்து அவங்களோட கணவன்மார்களுக்கு படைக்கவும் செஞ்சாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. ஒரு நாள் இதே மாதிரி சரஸ்வதி தேவி காடுகளில் திரிஞ்சு அவங்க கனிகளையும் காய்களையும் சேகரிக்கிறப்போ மன்மதனோட அம்பால் தாக்கப்பட்டாங்க. மன்மதனோட பானத்துக்கு முன்னாடி யார் தான் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சரஸ்வதி தேவி மன்மதனோட பானத்தில் சிக்கி அவங்க காம இச்சை கொள்ளவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே பார்த்து பிரம்மதேவனோட தவம் அப்படிங்கிறது கலையுது. பிரம்மதேவன் கண் விழிச்சு பார்க்குறாரு, இது என்ன மாயையாக இருக்குது, இது ஒருவேளை திருமால் பண்ண மாயையாக இருக்குமோ, இல்லை தேவேந்திரன் நம்மளோட தவத்தை கலைக்கிறதுக்காக பண்ண விஷயமா இருக்குமோ, இல்லை இங்கே இருக்கிறது யார், மோகினியா, ரம்பையா, ஊர்வசியா, யார் நம்மளோட தவத்தை கலைக்கிறதுக்காக இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கண்ணை முழுசாக திறந்து பார்க்குறாரு. பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆசை நாயகியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி தான் அங்கே இருக்காங்க. இதை பார்த்த உடனே பிரம்மதேவனுக்கு சரஸ்வதி மேலே காம உணர்ச்சிகள் பெருக்கெடுக்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா மன்மதனோட அம்புகள் பிரம்மதேவன் மேலேயும் செலுத்தியிருக்காரு.
பிரம்மதேவன் அந்த மாயையில் சிக்கினதுனால அவங்க சரஸ்வதி மேலே காம உணர்ச்சிகள் பெருக்கெடுக்க அவங்க சரஸ்வதியை பிடிக்கிறதுக்காக அவங்க தவ ஆசனத்துலேருந்து எந்திரிச்சு சரஸ்வதி பின்னாடி போகிறாங்க. அப்போ சரஸ்வதி தேவி வந்து சுய நினைவுக்கு வராங்க. ஆஹா, நம்ம மாயையில் சிக்கிட்டோம், நம்மளோட கணவரோட தவத்தை கலைக்கிறதுக்கு நம்மளே காரணமாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு அவங்க சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், நீங்கள் வந்து உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நீங்கள் தவத்தில் உட்காருங்க, உங்களோட ஐம்புலன்களை அடக்கி நீங்கள் தவத்தில் அமர்றப்ப அந்த சிவபெருமான் கிட்ட இருந்து நம்ம வேண்டிய வரங்கள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவி வந்து பிரம்மதேவன்ட்ட சொல்கிறாங்க. ஆனால் சரஸ்வதி தேவியோட வார்த்தைகள் எதுவுமே பிரம்மதேவனோட காதுகளில் விழுகாமல் அவங்க சரஸ்வதி தேவியை பின்தொடர்ந்தே வந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்த சரஸ்வதி தேவி வந்து பயந்து அவங்க ஓடவும் செய்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் தூரம் ஓடனே அந்த வனத்திலே வந்து தேவேந்திரன் ஒரு இடத்துல தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல போய் சரஸ்வதி தேவி ஒளியவும் செய்கிறாங்க. இதை பார்த்த தேவேந்திரனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போது சரஸ்வதி தேவியோட முகத்தையும் பிரம்மதேவனோட முகத்தையும் பார்க்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது தேவேந்திரன் உணர்ந்துக்கிறாரு. அப்போ தேவேந்திரன் வந்து பிரம்மதேவனை பார்த்து பாதங்களில் வணங்கிட்டு அவங்க கேட்குறாங்க, பிரம்மதேவனை என்ன ஆச்சு, எதனால் இப்படி வியர்த்து போய் ஓடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் பிரம்மதேவனுக்கு சுயநினைவே வருது. அப்போ பிரம்மதேவன் வந்து ஒளிஞ்சிருந்த சரஸ்வதி தேவியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க வந்து வெட்கப்பட்டு தலை குனிகிறாங்க. என்னடா இது, நம்ம தவத்தை விட்டுட்டு நம்ம மனைவி மேலே இப்படி காமம் கொண்டு நம்ம தவத்தையே வந்து கைவிடுறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்குமே, இப்படிப்பட்ட மாயையில் நம்ம சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் தப்பை உணர்ந்து அவர் தலை குனியவும் செய்கிறாங்க. அப்போது பிரம்மதேவனுக்கு தக்க பாத பூஜைகள் செஞ்சு தேவேந்திரன் வந்து அவருக்கு எல்லா மரியாதையிலையும் கொடுத்துட்டு அவங்க தவத்தில் நீங்கள் திரும்ப மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தேவேந்திரன் வந்து பிரம்மதேவனை அனுப்பிவிடவும் செய்கிறாங்க. தேவேந்திரனோட வார்த்தைகளை கேட்டு பிரம்மதேவன் சரின்னு சொல்லிட்டு அவர் தவம் பண்ணிட்டு இருந்த தடாகத்து பக்கத்திலே வராரு. இருந்தாலும் அவர் மனசில் வந்து ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போது பிரம்மதேவன் வந்து யோசிக்கிறாரு, நம்ம மனசுக்கு சஞ்சலம் தீரணும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட காம வேட்கை அடங்கணும் அப்படின்னா இந்த தடாகத்தில் நீராடிட்டு நம்ம திரும்ப தவத்தை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தடாகத்துக்குள்ளே இறங்குறாரு. அந்த சமயத்தில் பிரம்மதேவனோட காம வேட்கை அதிகமானதுனால அவர் உடலிருந்து வீரியம் வெளியேறவும் செய்யுது, அந்த தடாகத்திலே இருக்கவும் செய்யுது. பிரம்மதேவன் அவர் நீராடிட்டு திரும்ப தவத்துக்கு போகவும் செய்கிறாரு. அந்த சமயத்தில் தான் அபிசித் மன்னனும் குணவதியும் அவங்க 4 மாத காலங்கள் முனிவர் சொன்ன மாதிரி அவங்க தவங்களை முடிச்சுட்டு கடலோரமாக அவங்க யாகங்களையும் ஓமங்களையும் சிவபெருமானுக்கு பண்ணிட்டு அவங்க ஆசீர்வாதங்களை பெற்றுட்டு அவங்க தடாகத்துக்கு வரவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் குணவதிக்கு பயங்கரமாக தாகம் எடுக்க ஆரம்பிக்குது. அப்போ அபிசித் மன்னர் சொல்கிறாரு, இந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய நீரை வந்து நீ பருகு, உன்னோட தாகத்தை தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அபிசித் மன்னரோட வார்த்தைக்கு குணவதியும் அந்த தடாகத்துக்குள்ளே இருக்க நீர் எடுத்து பருகுறாங்க. அந்த சமயத்தில் அந்த தடாகத்தில் கலந்திருந்த பிரம்மதேவனோட வீரியம் அப்படிங்கிறது குணவதி பருகிய நீரோட கலந்து அவங்க உட்கொள்ளவும் செய்கிறாங்க. இதனால் குணவதி வந்து கருவுறாங்க. குணவதியும் அபிசித் மன்னரும் வந்து அவங்க தவங்களை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு அவங்க நாட்டுக்கு திரும்பவும் செய்கிறாங்க. போன சில நாட்கள்லேயே வந்து குணவதி வந்து கருவுட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முனிவரோட வாக்கு பொய்யாகலை, சிவபெருமானோட கடாட்சத்திலேயே நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. 10 மாத காலம் ரொம்ப பத்திரமா வந்து குணவதியை பார்த்துக்கொள்ளவும் செஞ்சாங்க. 10 மாத காலம் முடிஞ்சோடனே குணவதிக்கு ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறக்கிறாங்க. அபிசித் மன்னர் தான் பிறந்த குழந்தைக்கு அவங்க ஜோதிடரை அழைச்சி அவங்க ஜாதகம் எழுதி அந்த ஜாதகத்தின் மூலயமா ஒரு அழகான பெயர் சூட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். அப்போ ஜோதிடர்கள் பார்த்து சொல்கிறாங்க, இந்த குழந்தை சாதாரண குழந்தை கிடையாது, கணங்கள் எல்லாமே ஆட்டி படைச்சி ஆளக்கூடிய சிவபெருமானோட கடாட்சத்தில் பிறந்த குழந்தை அப்படிங்கிறனால இவருக்கு கணன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மன்னரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவரோட மகனுக்கு வந்து கணன் அப்படின்ற அழகான பேரை சூட்டவும் செய்கிறாங்க. கணன் வந்து வளர வளர அவரோட பராக்கிரமம் வளர்ந்துட்டே இருந்துச்சு. அவரோட பெரிய உருவமோ மேக நிறம் கொண்ட நிறமும் பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பெரிய விழிகளும் விசாலமான தோள்களும் பார்த்து எல்லாருமே அவனை இன்னொரு சிவபெருமான் தான் அவதரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருந்தாங்க. கணன் வளர வளர நாளுக்கு நாள் அவரோட சக்திகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கு. கண்ணிமைக்கும் நேரத்தில் ரொம்ப தூரம் போயிட்டு திரும்ப வரக்கூடிய சக்திகளை பெற்றிருந்தான். அது மட்டும் இல்லாமல் மலைகளை தூக்கி வீசுற அளவுக்கு பலங்களையும் பெற்றிருந்தான். இப்படி கணன் வந்து ஒரு நாள் அவர் மாளிகையில் அவர் விளையாடிட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு ஒரு சத்தம் ஏற்படுது, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாமே அலறிட்டு வராங்க.
அந்த சமயத்தில் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, காட்டுக்குள்ளே இருந்த ஒரு யானைக்கு மதம் பிடிச்சி அது நாட்டுக்குள்ளே வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கு. பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தூக்கி வீசி துவம்சம் பண்ணிகிட்ருக்கு, நிறையா மக்களோட உயிரை காவு வாங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அந்த சமயத்தில் அந்த யானை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி வந்து அவங்க அரச மாளிகைக்குள்ளேயும் வராங்க. அந்த சமயத்தில் கணன் வந்து விளையாட்டுத்தனமாக ஓடி குதிச்சு அந்த மதம் கொண்ட யானை முன்னாடி நிற்கிறாங்க. அந்த யானையை பார்த்த உடனே கணன் வந்து அவரோட கைகளால் ஓங்கி அதோட மத்தகத்தில் அடிக்கிறாங்க. அடித்த உடனே அந்த மத்தகம் இரண்டாக பிளந்து அந்த யானை அந்த இடத்துல கீழே விழுகவும் செய்யுது. இதை பார்த்த மக்கள் எல்லாமே கணனோட தைரியத்தையும் பலத்தையும் பார்த்து ரொம்பவே வியப்படைஞ்சாங்க. கணன் வந்து சிறுபிள்ளையாக இருந்தாலும் அவர் விளையாட்டுத்தனமாக செஞ்ச செயல்கள் எல்லாமே வீரமிக்க செயலாக இருந்துச்சு, அசாத்தியமற்ற செயலாகவும் இருந்துச்சு. இதை பார்த்த மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி கணன் பெரியவனாக ஆக அவர் சகல நற்குணங்களையும் கொண்டிருந்தார். அவர் ரொம்ப சிறந்து விளங்கினார். தான தர்மங்கள்லையும் சரி, ஒழுக்கங்கள்லையும் சரி, அறநெறிகள்லையும் சரி, விருந்து உபசாரங்கள்லையும் சரி, சிவபூஜை பண்ணுறதுலையும் சரி, எல்லாத்துலேயும் வந்து உயர்ந்து நின்றிருந்தார். கணன் வந்து சிவபூசைகளையும் சரி சிவபக்திலையும் சரி சிறந்து விளங்கினதுனால அவர் சிவஞானியை போலவே தோற்றமளிக்கவும் செஞ்சார். இப்படி இருக்கையில் கணன் ஒரு நாள் தன்னோட பெற்றோர்கள் அழைச்சி அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து வனவாசம் போகிறேன், வனத்தில் போய் நான் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவங்கள் பண்ணி அவர்கிட்டருந்து வரங்கள் பெறப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பெற்றோர்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்கள அனுப்பி வைக்கவும் செய்கிறாங்க. இப்படி பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தில் கணன் வந்து வனத்துக்கு வந்து அவர் சிவபெருமானை நோக்கி தவங்கள் பண்ணாரா, சிவபெருமான் கிட்டேருந்து வரங்கள் வாங்கினாரா, அவரோட வாழ்க்கையில் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, அவர் தவங்கள் பண்ணுறப்போ அவர் என்னெல்லாம் சந்திச்சாரு அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்து வர எபிசோட கண்டினியூஸாக பாருங்கள்.